வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தங்கம் வாங்கவுள்ளோருக்கு அதிர்ச்சி, உச்சத்தை எட்டிய விலை பட்டியல். அதிரடி மாற்றம் கண்ட டாலர் பெறுமதி. வடக்கு மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை, கொட்டி தீர்க்கப் போகும் மழை. யாழில் சகோதரனுக்கு உதவச் சென்றவர் மரணம். மதுபோதையில் அட்டகாசம் புரிந்த மருமகனை பொல்லால் தாக்கி கொலை செய்த மாமனார். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடதியான ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 11,05,498 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலை 39,000 ரூபாயாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 3,12,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதுபோல 22 கேரட் தங்க கிராம் 35,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 2,86,000 ரூபாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 34,130 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,73,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. உலக சந்தையில் இன்றைய நிலவரத்தின்படி இலங்கையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் பெறுமதி சுமார் 11,05,498 ஆக உள்ளது. சர்வதேச ஸ்பாட் தங்க விலை தற்போதைய நிலையில் ஒரு அவுன்ஸுக்கு 3,651.96 அமெரிக்க டாலராக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 298.25 ஆகவும் விற்பனை பெறுமதி 306.3 ஆகவும் பதிவாகியுள்ளது. ஸ்ட்ரேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 403.35 ஆகவும் விற்பனை பெறுமதி 416.03 ஆகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 349.70 ஆகவும் விற்பனை பெறுமதி 361.26 ஆகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 214.71 ஆகவும் விற்பனை பெறுமதி 222.67 ஆகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 194.75 ஆகவும் விற்பனை பெறுமதி 203.99 ஆகவும் பதிவாகியுள்ளது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 230.98 ஆகவும் விற்பனை பெறுமதி 240.33 ஆகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, சப்ரகமு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளைகளில் லேசான மழை பெய்யக்கூடும். தற்காலிக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய மின்னல்களால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். யாழில் சகோதரனின் வீட்டுக்கூறி வேலை செய்தவர் ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் யாழ்ப்பாணம் மானிப்பாயைச் சேர்ந்த 43 வயதானவரே உயிரிழந்துள்ளார். கடந்த 3ஆம் தேதி சகோதரனின் வீட்டுக்கூரை வேலை செய்ததற்கு சென்ற நிலையில் கூரை வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை கூரை மரம் முறிந்து விழுந்து கீழே படுகாயமடைந்தார். இதனையடுத்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார்.
மாமனாரால் பொல்லால் தாக்கப்பட்டு மருமகன் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் காலி கரந்தனிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தல்ககவத்த பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. மொரகட பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய மருமகனே கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, சம்பவ தினத்தன்று கொலை செய்யப்பட்ட மருமகன் தனது வீட்டில் நண்பர்களுடன் இணைந்து மதுபானம் அருந்தியுள்ள நிலையில் மதுபோதையில் உள்ள நண்பர்களை அவர்களது வீடுகளுக்கு கொண்டு சென்று விடுவதற்காக மாமனாரிடம் முச்சக்கர வண்டியை கேட்டுள்ளார். ஆனால் மாமனார் தனது முச்சக்கர வண்டியை கொடுக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் கோபமடைந்த மருமகன் பொல்லால் வீட்டின் கதவை அடித்து உடைத்து மனைவியை தாக்க முயன்றுள்ளார். அதனை தடுப்பதற்காக மாமனார் தனது மருமகனை பொல்லால் தாக்கியுள்ளார். காயமடைந்த மருமகன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து சந்தேக நபரான 58 வயதுடைய மாமனார் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரந்தனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.